நெல்லை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் 20,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்துள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், கனமழையால் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து சொல்லுங்க. வணக்கம் விக்னேஷ். நெல்லை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டத்தின் மாநகர பகுதிகளாக இருக்கட்டும், புறநகர் பகுதிகளாக இருக்கட்டும், அனைத்து இடங்களிலுமே தற்பொழுது இந்த மழையின் தாக்கமானது தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் தற்போது 48 மணி நேரத்தை தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் இந்த கனமழையானது பெய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளான தாளையத்து, கங்கைகொண்டான், தச்சநல்லூர் மற்றும் அரிகேசவநல்லூர் மற்றும் சேரன்மகதி உட்பட அனைத்து இடங்களிலுமே தற்போது இந்த மழையின் தாக்கமானது தீவிரமடைந்திருக்கிறது. ஏற்கனவே சென்னை வானிலை மையம் அறிவித்திருக்கிறபடி நெல்லை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது மழையின் தாக்கமானது தீவிரமாக அடைந்திருக்கிறது. நெல்லை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய கே நேரு தலைமையில் தற்போது நெல்லையிலே முகாமிட்டு மீட்பு பணியிலும் துரிதப்படுத்தியிருக்கிறாங்க. நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தாழ்வான இடங்களிலும் தற்போது மழைநீர் புகுந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மாவட்டத்தின் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வீடுகளிலும் தற்போது மழையின் தாக்கம் அது மட்டுமில்லாமல் மழையினால் ஏற்பட்ட சேதாரமும் தற்போது அதிகம் காணப்படுகிறது. நாம் நிற்கக்கூடிய இடம் நெல்லை மாவட்டம் அருகே அமைந்திருக்கக்கூடிய இந்த அரிகேசவநல்லூர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இங்கு பயிரிடப்பட்டிருக்கக்கூடிய விவசாயத்திற்காக பயிரிடப்பட்டிருக்கக்கூடிய 20,000க்கும் மேற்பட்ட வாழைகள் தற்போது வேரோடு சாய்ந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் பிரதான தொழிலாக பார்க்கப்படுவது விவசாயம் மட்டுமே. இவங்க விவசாயத்திற்காக இங்கு பயிரிடப்பட்டிருக்கூடிய 20,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் தற்போது வேரோடு சாய்ந்திருக்கக்கூடிய சூழலில் இதன் மொத்த மதிப்பீடு 30 லட்சத்துக்கு மேல் கூறுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் இன்று காலை நெல்லை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய கே நேரு மற்றும் நெல்லை மாவட்ட ஆட்சியர் உட்பட அனைவருமே இன்று காலை இந்த இடத்திற்கு வந்து ஒரு கள ஆய்விற்காக வந்திருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் இங்கு நேரவே காணலாம். விவசாயத்திற்காக பயிரிடப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வாழைகளும் தற்போது வேரோடு சாய்ந்திருக்கக்கூடிய ஒரு பரிதாபமான சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவசாயிகளின் பிரதான தொழிலாக இருக்கக்கூடிய இந்த வாழை பயிரிடுதல் தொழில் தற்போதைய 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களும் இப்பகுதியில் வசிச்சுட்டு வராங்க. தற்போது இது குறித்து இந்த பாதிப்பை குறித்து விளக்குவதற்காக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை நாம் நேரடி தகவலை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அண்ணே வணக்கம். இந்த பருவமழையில் போது இங்க எவ்வளவு வாழை மரம் சாஞ்சிருக்குது, எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்குது? என் பேர் மாரியப்பன். கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துக்கு சம்பந்தமான வாழைகள் சாஞ்சிருக்கு. இதுக்கு போதுமான நிவாரணம் எங்களுக்கு தந்து உதவி முறை கேட்டுக்கொள்கிறோம். வருஷம் ஒவ்வொரு டிசம்பர் மாசமே இந்த மாதிரி மழைகளால வெள்ளத்தினால ரொம்ப எங்களுக்கு தாக்கம் ஏற்பட்டுட்டே இருக்கு. அரசு ஊழியர்கள் அரசாங்க சம்பந்தப்பட்டவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காப்புல. ஆனா எங்களுக்கு எந்த விதமான ஒரு உதவியும் இதுவரை கிடைச்ச மாதிரி தெரியல. இந்த திருப்பா எங்களுக்கு நிவாரணம் தந்து போயிட்ட மாதிரி விவசாயி குறிப்பிட்டு காலையில அமைச்சர் வந்தாப்புல, கே நேரு அவங்க வந்தாப்புல, அடுல கலெக்டர் வந்தாப்புல, தாசில்தார் வந்தாங்களா, எல்லாரும் வந்தாப்புல. என்ன சொல்லியிருக்காங்க? இந்த மாதிரி உங்களுக்கு இழப்பீடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் எவ்வளவு வாழை மரம் சாஞ்சிருக்கும்? இதோட மொத்த மதிப்பீடு எவ்வளோ? ஒரு 20 லட்சம் கிட்ட சேதாரம். வாழை ஒரு 1 லட்சம் வாழை கிட்ட இருக்கும். இது செலவு தொகை மட்டுமே இதுக்கு இவ்வளவு ரூபா ஆயிருக்கு. இங்க இருக்கக்கூடிய மக்களோட பிரதான தொழிலை எதை பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு விவசாயம் தான். இதுல முதுகெலும்பி விவசாயம் தான். இந்த கிராமத்துல வேற எந்த தொழிலாதாரம் வாழ்வாதாரம் எதுவும் கிடையாது. வாழை, நெல் இதுதான் நாங்கள் பயிர் செஞ்சுட்டு இருக்கோம். வேற எந்த தொழிலும் கிடையாது. பொதுமக்களுக்குரிய கருத்தை கேட்க முடிந்தது விக்னேஷ். இந்த அரிகேசவநல்லூர் அருகே அமைந்திருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் பிரதான தொழிலாக விவசாயத்தை நம்பி இங்க இருக்கக்கூடிய ஒரு 300 குடும்பங்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தற்போது பெய்திருக்கக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டத்தில் பல இடங்களிலும் சேதாரம் ஏற்பட்டிருந்தாலும் கூட தற்போது அரிகேசவநல்லூர் அருகே இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் சுமார் 15,000க்கும் மேற்பட்ட இந்த வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதோட மொத்த மதிப்பீடும் சுமார் 20 லட்சத்துக்கு மேல் இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். இன்று காலை நெல்லை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய கே நேரு மற்றும் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் ஒரு குழுவினர் இங்கு நேரே பார்வையிட்டு போயிருக்கிறாங்க. தற்போது அது குறித்து உடனடியாக சேதமடைந்த விவசாயத்திற்காக உடனடியாக நஷ்டஈடு வழங்கும்படியாக இங்க இருக்கிற மக்களுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. விக்னேஷ். சரவணன், தற்போது 50 லட்சம் வரைக்கும் அங்க இழப்பீடு ஏற்படலாம் அப்படின்னு விவசாயிகள் சொல்லக்கூடிய நிலையில இப்ப இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஆய்வுக்குழு அதெல்லாம் மக்கள் கிட்ட கேட்டுட்டாங்களா? அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட என்னென்ன தகவல்கள்ல விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க?
நெல்லை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரக்கூடிய இந்த பருவமழையின் காரணமாக மாவட்டத்தின் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நெல்லை மாவட்டம் அரிக்கேசனூரில் இருக்கக்கூடிய சுமார் 350க்கும் மேற்பட்ட வீடுகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து விவசாயத்தின் மீது தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது குறிப்பா இந்த ஆண்டு விவசாயத்திற்காக வந்து நெல் மற்றும் வாழையை பயிரிட்டதாக கூறுறாங்க. இந்த வாழையோட மொத்த மதிப்பீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 40-50 லட்சம் வரும் என்று சொல்றாங்க. சுமார் 20,000க்கும் மேற்பட்ட இந்த வாழை வந்து மொத்தமா வேரோடு சாஞ்சிருக்கதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. இன்று காலை நேரில் வந்து ஆய்வுக்கு வந்தக்கூடிய அமைச்சரிடம் தங்களுக்கு உடனடியாக தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை முன் வச்சிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு, அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட பருவமழையின் போதும் இதே மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டதா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய இந்த பருவமழையின் போது ஏற்படக்கூடிய இந்த பாதிப்பை அதிகாரிகள் நேரில் வந்து கணக்கிட்டு செல்கிறதை தவிர முறையான எங்களுக்கு எந்த ஒரு நஷ்டஈடும் நிவாரணமும் இதுவரைக்கும் தங்களுக்கு கிடைத்ததில்லை அப்படின்ற மாதிரி முக்கியமான கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நெல்லை மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய கே நேரு அமைச்சர் தலைமையில் வந்து இன்னைக்கு காலையில் வந்திருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட முக்கியமான கோரிக்கை வச்சிருக்காங்க. அதாவது 50 லட்சம் வரைக்கும் இந்த சேதாரம் ஏற்பட்டதா சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு பயிரையும் கணக்கிட்டு வியாபாரிகள் மற்றும் விவசாயிகளுக்கு ஏற்ப தனித்தனியாக வந்து நிவாரணம் வழங்குன்ற மாதிரி கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. இது தொடர்பான ஒரு மனுவையும் வந்து இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து நெல்லை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய கே நேரு தலைமையில் வந்து வரக்கூடிய அதிகாரிகள் வந்து தெரிவித்ததும் கூறப்படுகிறது. விக்னேஷ், சரவணன், கள விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு மிக்க நன்றி.